ஹாய், நம்ம கிரேட் 1 தியரி ஆஃப் மியூசிக் பற்றி இங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா தி ஸ்டேவ் 5 லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 லைன்ஸ்ல என்னென்னலாம் பண்றாங்க, அதுல நோட் ஹெட் எப்படி வரைவாங்க அதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரைட்டிங் ஹை அண்ட் லோ நோட்ஸ். ஹை நோட்னா என்ன, லோ நோட்லாம் என்ன, இதுல மிடில் நோட்னு ஒன்று இருக்கும், அப்படியும் என்னன்னு பார்ப்போம். ட்ரிபிள் அண்ட் பேஸ் கிளஃப். ஸோ ட்ரிபிள் கிளஃப் எப்படி வரையணும், பேஸ் கிளஃப் எப்படி வரையணும், ட்ரிபிள் கிளஃப்க்கு இன்னொரு பேர் என்ன, பேஸ் கிளஃப்க்கு இன்னொரு பேர் என்ன, இதை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் மிடில் சி. ட்ரிபிள் கிளஃப்ல மிடில் சி எங்க இருக்கும், பேஸ் கிளஃப்ல மிடில் சி எங்க இருக்கும், அதை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் கிரேட் 1 நோட்ஸ். ஸோ கிரேட் 1 நோட்ஸ்லாம் பேசிக்ஸ் நோட்ஸ் தான் இருக்கும். லைக் ட்ரிபிள் கிளஃப்ல எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன், FACE. அண்ட் தென் பேஸ் கிளஃப்ல குட் பாய் டூ ஃபைன் ஆல்வேஸ், ஆல் கவுஸ் ஈட் கிராஸ். ஸோ இதை பற்றி பார்ப்போம். இது வரை செக்ஷன் 1. செக்ஷன் 2ல என்ன படிப்போம்னா நோட் வேல்யூஸ். செமி பிரேவ் எவ்வளோ கவுண்ட், மினிம் எவ்வளோ கவுண்ட், ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரெஸ்ட், ஹோல் ரெஸ்ட், மினிம் ரெஸ்ட், க்ராஷெட் ரெஸ்ட், வேவர் ரெஸ்ட், இது எவ்வளோ கவுண்ட், எங்கே யூஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ஸ், பார் லைன்ஸ் அண்ட் டைம் சிக்னேச்சர், அதை பற்றி டெஃபினேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். டோன்ஸ் அண்ட் செமிடோன், இது உங்களுக்கு புது கான்செப்டா இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்ப்போம். ஆக்சிடென்டல்ஸ், ஷார்ப், ஃபிளாட், நேச்சுரல், ஸோ பிளாக் கீஸ் அண்ட் ஒயிட் கீஸ் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் கீஸ், சி மேஜர், சி மேஜர் ஸ்கேல் பற்றி என்னன்னு பார்ப்போம். டானிக்னா என்ன, டோனா என்ன, சி மேஜர் ஒரு ஸ்கேல் என்ன, இதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் டானிக் ட்ரையர் இன் த கீ ஆஃப் சி மேஜர். ஸோ டானிக் ட்ரையர்னா கார்ட்ஸ், ஸோ சி மேஜரோட கார்டு என்னன்னு பார்ப்போம். அதர் மேஜர் கீஸ், கிரேட் 1 பொறுத்தவரை 3 ஸ்கேல் தான் படிப்போம். ஒன்று சி மேஜர், ஜி மேஜர் அண்ட் எஃப் மேஜர். ஸோ அதர் மேஜர் கீஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா ஜி மேஜர் அண்ட் எஃப் மேஜர் ஸ்கேல் என்னன்னு பார்ப்போம். கீ சிக்னேச்சர், ஆக்சிடென்ட்ஸ் இன் ஸ்கேல்ஸ் என்னன்னு பார்ப்போம். இன்டர்வல்ஸ், ஒவ்வொரு 2 நோட்டுக்கு நடுவில் என்ன இன்டர்வல் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அண்ட் தென் ஸோ 11லேருந்து 15 செக்ஷன் 3ல பார்ப்போம். செக்ஷன் 2ல 6லேருந்து 10 என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்ஷன் 4. செக்ஷன் 4ல சர்க்குலர் ஃபிஃப்த். நமக்கு 3 ஸ்கேல் தான், ஸோ 3 கீ தான், சி, ஜி அண்ட் எஃப். சர்க்குலர் ஃபிஃப்த்ல அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் தென் ஆர்பிஜிஓஸ், ஆர்பிஜிஓஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். குரூப்பிங் நோட்ஸ் அண்ட் பீமிங் வேவர்ஸ், வேவர்ஸ் எப்படி குரூப் பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி குரூப்பிங் ரெஸ்ட், ரெஸ்ட் எப்படி குரூப் பண்றாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆன்சரிங்க கிவன் ரிதம், ஒரு ரிதம் கொடுத்துட்டு அதை எப்படி ஆன்சர் பண்ணணும் அந்த மாதிரி பார்ப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் செக்ஷன் 5ல ஆஸ்டினேட்டோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மியூசிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், நிறைய மியூசிக்கல் வேர்ட்ஸ் படிப்போம். அண்ட் தென் அனாலிசிஸ், இது வரைக்கும் பரிச்சை வச்சு அனலைஸ் பண்ணுவோம் ஒரு சாங்கை. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அண்ட் சேம் மீனிங்ஸ். இது எப்படின்னா எக்ஸாம்பிள் செமி பிரேவுக்கு இன்னொரு பேரு ஹோல் நோட்டு, மினிம்க்கு இன்னொரு பேரு ஹாஃப் நோட்டு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் பட் சேம் மீனிங் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சாம்பிள் எக்ஸாமினேஷன் பேப்பர், ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து ரைஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு தடவை ரீவிசிட் பண்ணுவோம். இதுதான் நம்ம இந்த கிரேட் 1ல படிக்க போகிறோம்.